அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 24ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி அமாவாசை திதி. அதுவும் ஆடி அமாவாசை கொஞ்சம் விசேஷமானது. புனர்பூச நட்சத்திரம் சாயங்காலம் 4:44 வரை, அதற்கு மேல் பூச நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் காலையில் 10:59 வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு உரியது. அதற்கு மேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இப்போ இன்று ராகு காலம் மத்தியானம் 1:00 3 வரை, யமகண்டம் காலையில் 6 7:30 வரை, நல்ல நேரம் 10:45 11:45 வரை, 12:15 1:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் மஞ்சள் கலர், மஞ்சள் கோல்டு பிஸ்கட் கலர். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். சாப்பிடக்கூடியது ஸ்வீட்டு, அந்த கேசரி அல்லது கொண்டக்கடலை, அதாவது சன்னான்னு சொல்கிறோம் இல்லையா, சன்னா, அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பலனை பற்றி பார்ப்போம். கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கூட்டு குடும்பத்தை வாழ்பவராக இருப்பார். ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. சுயநலம் பற்றுடையவராக இருப்பாள். கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பொருள் ஈட்டும் வல்லமை படைத்தவர், அதாவது எந்த விதத்திலையும் காசு சம்பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக இருப்பார். சகோதர சகோதரிகளை நேசிப்பார். கூட பிறந்தவங்க மேலே பாசம் உடையவராக இருப்பார். கல்வி ஞானம் படைத்தவராகவும் இருப்பார். படிப்பு நன்றாக வரும். உலக விஷயங்களை அறிந்தவராக இருப்பார். வீடு நில வாகன யோகம் பெற்றவராக இருப்பார். அவருக்கு வீடு வாகன சேர்க்கை நன்கு அமையும். அதே மாதிரி புத்திர புத்திரிகள், அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால் பூரிப்படைவார். அதாவது குழந்தைகள் நல்லபடியாக இருக்கும். அப்போ அவருக்கு குழந்தைகள் மூலமாகவும் சந்தோஷம் கிட்டும். நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்கும் முன் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு நல்ல பலன்களே நடைபெறுகின்றன. நினைத்ததை நினைத்தபடி நடக்கின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் வருகின்றது. செய்தொழிலில் அபிவிருத்தியும் மாற்றமும் ஏற்படும். இந்த மாற்றம் ஒரு முன்னேற்றத்துக்கான உதவிகரமாக இருக்கிறது. கணவன் மனை உறவு கூட சிறப்பாகவே அமைகின்றது. அடுத்து ரிஷபராசி. வெளியூர் பிரயாணங்கள் நல்ல பலனை தரும். பிரயாணங்கள் செய்யும்போது பிரபலஸ்தர்கள், விஐபிகளை சந்திக்கும் சூழ்நிலை உருவாகின்றது. அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. ஆடம்பர செலவு அதிகரிக்கின்றது. சுபகாரியம் ஒன்றை நடத்தி வைப்பது நடக்கலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. பணப்புழக்க வழக்கம் பரவாயில்லை. அடுத்து மிதுன ராசி. பெற்றோர்கள் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள். சரியான தருணத்தில் மருத்துவ வசதி அளிக்காவிட்டால் பிறகு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் சுமூகமாகவே இருக்கின்றது. அதே மாதிரி மக்களால் மனமகிழ்ச்சி கிடைக்கின்றது. பணச்செலவும் வீண் அலைச்சலும் உண்டாகின்றது. அடுத்து கடகராசி. தெய்வ பக்தியில் மனதை செலுத்தியும் எச்சரிக்கையுடன் இருந்தால் வரும் தொல்லைகள் ஓரளவு தவிர்க்கலாம். பணவிரயம், வீண் அலைச்சல், எதிரிகளின் சூழ்ச்சி ஆகியவற்றை எதிர்க்க கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. தீயவர்களின் நட்பும் பெண்களால் அவமானமும் உண்டாகக்கூடும். சிறு விபத்துக்கு வாய்ப்புண்டு. அடுத்து சிம்மராசி. மனைவி மக்களை பற்றிய கவலை ஏற்படுகின்றது. மருத்துவர் எப்போதும் மருத்துவ செலவு அதிகரித்து கொண்டே செல்கிறது.
மேலதிகாரிகளின் சீற்றம் வலுக்கும். எப்போதும் வீண் செலவு வீண் அலைச்சலுமாகவே இருக்கின்றது. தெய்வ பக்தியில் மனதை செலவிட்டும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொண்டால், அதாவது வரவிருக்கும் விபத்து, பணவரயம், விரோதம் முதலியவற்றை தவிர்த்து விடலாம். அடுத்து கன்னிராசி. எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக முடிகின்றன. ஆடல் பாடல் கேளிக்கைகளில் மனம் ஈடுபடுகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. மனைவி மக்கள் ஆதரவாக இருப்பார்கள். பெரியோர்கள் சந்திப்பும் உதவியும் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் ஆதாயத்தையும் தேடித்தரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அடுத்து துளாராசி. கவலை காரணமாக வேலைக்கு சாப்பிட கூட முடியாமல் போகலாம். கணவன் மனைவி உறவு அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. வழக்குகளின் முடிவுகள் நல்ல விகிதமாக இருந்தாலும் அந்த பலன் நினைப்பது போல் அவ்வளவு நன்றாக இல்லை. செய்தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே உண்டாகிறது. அடுத்து விருச்சிக ராசி. பணம் எதிர்பாராத வகையில் கிடைத்தாலும் கையில் தங்குவதற்கு மார்க்கம் இல்லை. வெளியூர் பிரயாணங்கள் உண்டாகும். ஸ்தல யாத்திரை செய்யக்கூடும். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே செல்கின்றது. மனைவி, சகோதரர் ஆகியோரால் செலவுகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் ஏற்படும். வீணலைச்சலும் கவலைகளும் இருந்து வரும். செய்தொழிலில் எதிர்பார்த்த அளவில் ஆதாயம் இருக்காது. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கின்றது. மனைவியின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்து மகர ராசி. புகழ், செல்வம், செல்வாக்கு, பொன்பொருள் வரவு ஆகியவை கிட்டும். வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி கௌரவமும் பாராட்டும் கிடைக்கும். தான தர்மங்கள் செய்வதில் மனம் ஈடுபடும். இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்கும். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல், தெய்வ பக்தியை மனதில் செலுத்துதல் ஆகியவை உத்தமம். அடுத்து கும்பராசி. உறவினருடன் சச்சரவு உண்டாகலாம். முயற்சிகள் வெற்றி பெறாது. செய்தொழிலில் கெட்ட பெயர், மேலதிகாரிகளின் வெறுப்பு ஆகியவை ஏற்படும். எந்த சிறிய காரியம் கூட தடைபட்டு கொண்டே செல்கிறது. வீணலைச்சலும் வெளியூர் பிரயாணங்களில் பயனளிக்காததும் உண்டாகும். மனைவி மக்களின் ஆதரவும் உதவியும் இருக்கும். அடுத்து மீனராசி. உறவினர் வீட்டு விசேஷத்தில் கலந்து கொள்ள வேண்டி வருகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. காலில் அடிபட வாய்ப்புள்ளது. முஸ்லிம் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சிமெண்ட்டு, லிக்யூரு, லெதரு, ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் தொல்லை தரும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.